வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு இது சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா? 3 நிமிஷம் தான் போட முடியும் ஷார்ட்ஸு, அதனால் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து இ விசா 16 நாளில் கொடுப்பாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது டூரிஸ்ட் விசா எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டூரிஸ்ட் விசா. இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு சில பேரோட வாட்ஸ்அப்பில் அவங்க என்கிட்ட சேட் பண்ணதாக காட்டுவேன். அவங்களாம் இ விசாவில் வந்து இருக்கிறவங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்கிறத பாருங்கள். அந்த ப்ரூஃபு உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா? நீங்கள் வந்து அறியாமையாக இருக்கிறனால 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம்னு ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போகிறாங்க உங்கள் காசை. ஒரு ஸ்டூடெண்ட் விசா நம்ம நவுற்றணும், 3 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா மினிமம் 4 லட்சம் 30 லட்சம் இல்லாமல் நம்ம இது எதுவுமே பண்ண முடியாது. பட் வெறும் 30,000 செலவாகிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம்னு கட்டுறீங்க. ஸோ இதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்றேன். என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம். இதை வந்து ஒரு 4 பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க போதும் சரிங்களா? இந்த விசாவில் வந்தீங்கன்னா போலீஸ் பிடிக்கும். இ விசாவில் வந்தீங்கன்னா, டூரிஸ்ட் விசாவில் வந்தீங்கன்னா 90 நாள், அந்த 90 நாளை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடணும் நம்ம நாட்டுக்கு. லீகலைஸ்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் காட்டுறேன் பாருங்கள், ஸ்டூடெண்ட் விசாங்கிறது இந்த விசா டூரு. அதே மாதிரி ஒர்க் பர்மிட்டுங்கிறது இப்போ காட்டுவேன் பாருங்கள், இதுதான் ஒர்க் பர்மிட். இது 2ல் மட்டும்தான் பண்ண முடியும். பிஸ்னஸ் விசாவில் வந்து பண்ணுறது, டூரிஸ்ட் விசாவில் பண்ணுறது, இ விசாவில் பண்ணுறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. யாரும் வேலை தர மாட்டாங்க. உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காரனுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு 2.5 லட்ச ரூபா கிட்ட ஃபைன் போடுவான். உங்களை 5 நாள் வேலை வச்சுருக்கான் அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த மடங்கு ஃபைன் வரும்ன்ட்டு. ஏன்னா விசிட்டில் வர்றவங்க யாருக்குமே அந்த லேபர் லா ரூல்ஸ் படி ஒர்க்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரிஜினலான விஷயம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு ஏஜென்ட்கிட்ட போகிறீங்கன்னா நீங்கள் என்ன விசானே கேட்காம நீங்கள் பாட்டு காசு தரீங்க. வாய் தொடர்ந்து கேளுங்க. நான் டூரிஸ்ட் விசாவில் போகிறேன்னா, இ விசாவில் போகிறேன்னா, ஒர்க் விசாவில் போகிறேன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேளுங்க. என்கிட்ட எத்தனை பேர் வந்து டவுட்டு கேட்குறீங்க? எத்தனை பேர் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நீங்கள் என்கிட்ட டவுட்டு கேட்குறீங்களா? அந்த டவுட்டு பூரா அங்கே கேளுங்க அவங்ககிட்ட. அப்படின்னா தான் நீங்கள் அவங்க அறியாமையால் தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களே சரிங்களா? டெல்லியில் ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு இருக்கு. பணத்தை பூரா கட்டிட்டாங்க. பணத்தை பூரா கட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னால் என்ன சொல்ல முடியும்? இங்கே வந்தால் இதுதான் நிலவரம்னு சொல்ல முடியும். பணத்தை கொடுத்த பிறகு நான் என்னால் எதாவது மாற்றி அமைக்க முடியுமா சொல்லுங்கள்? என்னால் மாற்றி அமைக்க முடியாது. நான் உங்களை மாதிரி ஒரு ஒர்க்கர் தான். என்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உள்ள நிலவரத்தை நான் சொல்லுவேன். மற்றபடி பணம் கொடுக்கறதும் கொடுக்காது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அதில் நான் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். பட் நான்